வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். 15வது போக்குவரத்து ஊதிய ஒப்பந்த பேச்சு. தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் 1,20,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை போடப்பட்டு வந்தது. 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் காலாவதியானது. இதையடுத்து தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி 14வது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதன்படி அடிப்படை ஊதியத்தை பே மேட்ரிக்ஸ் பொருத்தி 5% ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்துக்கான காலம் 4 ஆண்டுகள் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த ஊதிய ஒப்பந்தமும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் காலாவதியானது. இதனால் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தன. இது தொடர்பான தொழிலாளர் துறையின் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவின் கூட்டுநர் சார்பில் தொழிற்சங்கங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தையானது ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் குரோம்பேட்டை பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. இப்பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதி மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.